பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று திருவாசகத்தில் அன்னை பத்து 17வது பதிகத்தில் சில பாடல்களை பார்க்க இருக்கிறோம். மாணிக்கவாசகர் அன்னை பத்து என்று 8வது நூற்றாண்டிலேயே ஒரு கருத்தை ஒரு தலைவியின் மூலம் தன் தாயிடத்திலே சொல்லி தாய் அந்த கருத்தை வெளிப்படுத்துவதாக அமைத்திருப்பது மிகவும் உற்று நோக்கத்தக்கது. எப்படி ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழியில் 149 43 பாடல்கள், திருப்பாவையில் 30 பாடல்கள். இவற்றிலே பெரும்பாலும் திருப்பாவையில் பொது நோக்கு சுயநோக்கு என்று 2 குறித்து தான் அவர் பேசியிருப்பார். பொது நோக்கு என்பது நல்லபடியாக மழை வர வேண்டும், நாடு செழிக்க வேண்டும் என்பது. சுயநோக்கு என்பது நல்ல கணவர் அமைய வேண்டும், இறை பக்தியுடைய அப்படிப்பட்ட ஒரு மணவாளன் மகளிருக்கு வர வேண்டும் என்று சொல்லுவார். அதுபோலதான் இங்கும் மாணிக்கவாசகர் அன்னை பத்தில் முதல் பாட்டில் அன்னை பத்தில் சொன்னார், அவர் மிகவும் அழகுடையவர், வேதத்திலே உடைய பொருளாக இருக்கிறார் என்று சொன்னார். அடுத்த பாடலில் கண்ணுக்கு மை போடக்கூடியவர், நிரம்ப அழகு பெற்றவர் என்று சொன்னார். 3வது பாடலில் அவர் நித்த மணாளர், நிரம்ப அழகியர், சித்தத்தில் இருப்பவர் என்று பேசினார். 4வது பாடலில் அவருடைய வேடம், அவர் அணிந்திருக்கக்கூடிய பாம்பாபரணமும் அந்த புலி தோளும் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து விட்டதாக குறிப்பிட்டார். அன்னையிடத்திலே சொல்லி அன்னை இவ்வாறு தன்னுடைய மகள் குறிப்பிடுவதாக பேசுகிறார். 5வது பாடலில் சொல்லுகிறார், நீண்ட கரத்தர் நெறிதரு குஞ்சினர், பாண்டி நன்னாடர் அன்னை என்னும், பாண்டி நன்னாடர் பரந்தெழு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அன்னை என்னும் என்று குறிப்பிடுகிறார். அன்னையே அவர் நீண்ட கரத்தினை உடையவர், இறைவனை குறித்து சொல்லுகிறார். நெறிந்த அடர்ந்த சடையினை உடையவர், பாண்டி நாட்டை சேர்ந்த நல்லவர், பாண்டி நன்னாடர். அப்படிப்பட்டவர் என்னுடைய பறந்து எழுந்து என்னுடைய சிந்தைக்குள் வந்து நிலைத்து விட்டார். அன்னையே இது என்ன என்று கேட்கிறார். நீண்ட கரத்தர் நெறிதரு குஞ்சினர், பாண்டி நன்னாடரால் அன்னை என்னும், பாண்டி நன்னாடர் பரந்தெழு சிந்தையில் ஆண்டன்பு செய்வரால் அன்னை என்னும் என்று குறிப்பிடுகிறார். அடுத்த பாடலில் உன்னற்கரிய சீர் உத்தர மங்கையர், மன்னுவதென் நெஞ்சில் அன்னை என்னும், மன்னுவதென் நெஞ்சில் மாலையம் காண்கிறார், என்ன அதிசயம் அன்னை என்னும் என்று கேட்கிறார். அன்னையே அவர் உத்தர கோச மங்கைக்கு உரியவர். திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் 6வது அதிகாரம் நீத்தல் விண்ணப்பத்தையும் 16வது அதிகாரம் திருப்பொரு சுண்ணத்தையும் உத்தரகோச பதியிலே அருளியதாக சொல்லுவார்கள். அப்படி இருக்கின்ற அதை தவிர வேறு பதிகங்களிலும் ஆங்காங்கு உத்தரகோச மங்கையை குறித்து அவர் பேசுவது உண்டு. இந்த அன்னை பத்திலும் இந்த பாடலில், இந்த 6வது பாடலில் அவர் சொல்லுகிறார், உன்னற்கரிய சீர் உத்தர மங்கையர். உத்தர கோசத்திலே அவர் பதியிலே இருந்து கொண்டு மங்கையர்களுக்கு அவர் காட்சி கொடுக்கிறார். உன்னற்கரியர் உத்தர கோச மங்கையர், மன்னுவதென் நெஞ்சில் அன்னை என்னும், அன்னையே அவர் என்னுடைய நெஞ்சில் வந்து தங்கிவிட்டார். என்னுடைய நெஞ்சில் தங்குவது மட்டுமல்ல, மாலையன் நான்முகன் ஆகியோரால் காண முடியாத அவர்தான் என்னிடத்திலே வந்து எனக்கு காட்சி கொடுத்து தங்கிவிட்டார் என்று சொல்கிறார். இதே பதிகத்தில் முதல் பாடலில் சொல்லுவார், மாலையன் நான்முகன் ஆகிய இருவருக்கும் அவர்தான் தலைவர் அன்னையே. அப்படிப்பட்ட அவர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய இறைவன் என்னை ஆட்கொண்டார் என்று சொன்னவர். இந்த பாடலிலும் மாலும் நான்முகனும் காணாத அவர்களுக்கு காட்சி தராமல் என்னை வந்து
ஆண்டு கொண்டார் என்று சொல்கிறார். அடுத்த பாடலில் வெள்ளை கலிங்கத்தர் வெண்தரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னை என்னும் பள்ளி குப்பாயத்தர் பாய்பரி மேல் வந்து என் உள்ளம் கவர்வரால் அன்னை என்னும் என்று குறிப்பிடுகிறார். இந்த 7வது பாடலில் அன்னையே அவர் வெண்பட்டு ஆடையினை உடுத்தியவர், திருநீரை அணிந்த வெண்மையான நெற்றியை உடையவர், நீண்ட உடைகளை உடுத்தியவர், வெள்ளி கலிங்கத்தர் வெண்தரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னை என்னும் அப்படிப்பட்டவர் குதிரையின் மேலாக அமர்ந்து வந்து அவர் பாண்டிய நாட்டினுடைய வீதியிலே குதிரையின் மேலாக அமர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் எல்லாரையும் போல வீதியின் ஓரத்திலே இருந்து அவரை பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் அவர் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து கொண்டு போய்விட்டார். அன்னையே வெள்ளை கலிங்கத்தர் வெண்தரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னை என்னும் பள்ளி குப்பாயத்தர் பாய்பரி மேற் வந்து என் உள்ளம் கவர்வரால் அன்னை என்னும் என்று அன்னையிடத்திலே குறிப்பிடுவதாக சொல்லுகிறார். இன்னும் 3 பாடல்கள் இருக்கிறது, அதுவும் மிக அழகாக இருக்கும். அதனை அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் நூல்காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை மறவாது நீங்கள் பதிவு செய்து பிறருக்கும் பகிர்ந்து கொடுத்து ஆதரிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.